Hey guys, welcome back. சண்டே லஞ்ச் டைம் வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்டு கிங் கிராப், பிக் சைஸ் கிங் கிராப் குக்கிங் ரெசிபி அதான் பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த வீடியோ அப்லோட் ஆன அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எக்கச்சக்க பேர் வில்லேஜ் குக்கிங் சேனல் ஒரு வித்தியாசமான வீடியோ பண்ணியிருக்காங்க. போய் பாருங்க. அப்போ நான் கூட நினைச்சேன், தலைகளை நின்று சமைக்கிறாங்களா, என்ன வித்தியாசமா இருக்கும்னு பார்த்தா ஆடம்பரமே இல்லாம யாருக்கும் சொல்லாம சர்ப்ரைஸ்னா இப்படிதாங்க பண்றாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே எப்படா இதை உங்க கூட சண்டே சேர்ந்து பாக்குறோங்கிற மாதிரி தான் இருந்தது. வில்லேஜ் குக்கிங் சேனல் இன் USA குரூப்பா அமெரிக்கா போயிட்டாங்க. ஒரு விளம்பரம் ஒன்று ஆடம்பரம் பண்றது, நாங்க போறோம் தெரியுமாங்கிறது, போறதுக்கு முன்னாடி ஒரு 20 vlog போடுறது, அதெல்லாம் இல்ல. நேரா போய் இறங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். அமெரிக்கா போயிருக்கமே ஒரு 20 நிமிஷம் வீடியோ போடுவோம். எங்க போனாலும் நாங்க தான், எங்களுக்கு இவ்வளவுதான் வரும். அமெரிக்காவே போனாலும் 10 minutes வீடியோ நண்டு சமைச்சு காட்டுறாங்க இன் அமெரிக்கன் வில்லேஜ். ஸோ வளர்ச்சினா இப்படிதாங்க இருக்கணும். இப்போ அவங்க இன்டர்நேஷனல் சேனல் அமெரிக்கா விசா எடுத்து அவ்வளவு டிக்கெட் செலவு பண்ணி எல்லாருமா சேர்ந்து அமெரிக்காவில் போய் சமைச்சு காட்டுறாங்க. இப்போ இது ஒரு ட்ரெண்டா மாறும் பாருங்க. பல வெளியூர்கள்ல இருக்கிற தமிழ் மக்கள் வந்து எங்க ஊருக்கு வாங்கன்னு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குக்கிங் சேனல் டிராவலிங் குக்கிங் சேனலா மாற போகுது. இது அவர் சொன்னவர் தானே ஐயனார், எனக்கு இது ஒரு கனவு. அது தமிழ்ல இருந்து ஒரு டிராவல் குக்கிங் சேனல் வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு பக்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா எடுத்தோடனே தலையை தூக்குடாங்கிற மாதிரி இந்த சின்ன கண்ட்ரிக்கெல்லாம் போய் ஃபைனல் அமெரிக்கா போவோம். நாங்க அடிச்ச 10 பேருமே டான் தாங்கிற மாதிரி நாங்க ஆரம்பிக்கிறதே அமெரிக்காவில இருந்தா, அப்புறம் வேணா மற்ற நாட்டுக்கெல்லாம் வர்றோம்ங்கிற மாதிரி எடுத்தோடனே அமெரிக்கா போயிட்டாங்க. எனக்கு இந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க, கிங் கிராப் இது ஒரு 10 minutes ஷார்ட் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ப்ரௌன் ஷர்ட்டை பாருங்க. அவங்க ஊர்ல இருந்து பேசுற மாதிரியே பேசி வருது. நியூயார்க் பாத்தியா நியூயார்க் சிட்டிக்குள்ள பட்டாபட்டியா. அமெரிக்காவுல என்ன பட்டாபட்டி போட சட்டமா வச்சிருக்க ட்ரம்ப் அவார்டு குடியா அவார்டு அந்த சிட்டில எப்படி போறாங்க. இல்ல வின்டர் சீசன் தானே குளிர், இப்ப சம்மர் தான் போல. இத மட்டும் பண்ணிட்டு அங்க விடுப்பு மாத்திருப்பாங்க போல. गाइस அங்க பாருங்களேன். இப்ப நமக்கெல்லாம் நியூயார்க்குக்கு போக சான்ஸ் கிடைச்சா நம்ம செய்யறது வந்து அந்த பிராண்ட்ல ஷர்ட் வாங்கணும், டிஷர்ட் வாங்கணும், பேண்ட் வாங்கணும், ஷூ வாங்கணும். லொகேஷன் மட்டும் தான் மாறி இருக்கு, ஆளுங்க மாறவும் இல்லை மாறவும் மாட்டோம். அங்க பாருங்களேன், நியூயார்க் வந்து எனக்கெல்லாம் கனவு அந்த சிட்டி ஆஃப் லைட்ஸ் பார்க்கணும்னு. இவங்க எப்படி போயிருக்காங்க பாரு. அங்க அந்த வரம்பு கட்டுல எப்படி லைன்ல நடந்து போவாங்களோ அதே மாதிரி லைன்ல போறாங்க. அவங்க அந்த கத்தி பேசிட்டு வர நமக்கு அங்க கேக்குற மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா லொகேஷன் வித்தியாசம். எங்க மனசார சந்தோஷமா இருக்கு. அமெரிக்காடா இங்கல காசு செல்லாதறாங்கல. அதே பாரு, பெருமைங்க. ட்ரம்ப் டவருக்கு முன்னாடி பெருமையா இருக்குங்க. தாத்தா அந்த தெரிய பாருங்க செல்ல, அது வெங்கல செல்ல. அது ஏன் தெரியுமா பச்சை கலரா இருக்கு? நம்ம வெங்கல பாத்திரம் விளக்காம போட்டா எப்படி பாசி அது மாதிரி இது விளக்காம போட்டு தான் பச்சையா இருக்கு. நம்ம விளக்கி விட்டுட்டு போறோம். நம்ம விளக்குறது அண்டா கணக்குல போயிடும் தாத்தா. கடல் ஃபுல்லா உப்பு இருக்குது, விளக்கி விட்டு போறாரு தாத்தா. சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு பார்க்க. ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க வரங்க பின்னாடி வண்டி வந்து ஆரோ தெரியவங்க தான். என்ன சத்தம் வந்து மாறவே இல்லடா. அமெரிக்கா நண்டா பாத்துனே நான் நிக்கிறேன். இப்போ சப்போஸ் அவங்கள அந்த கிறிஸ்மஸ் டைம்ல கூப்பிட்டு இருந்தா பனி கொட்டுதான். அப்ப பார்த்தா அந்த மிட் ஷாட்ல காட்டுறாங்களா, இடுப்பு வரைக்கும் காட்டுறாங்களா, இவங்க குட்லா போட்டு ஸ்வெட்டர் போட்டு பனில இப்படி வர்றாங்களா. அப்படியே ஜூம் அவுட் பண்ணுனா பட்டாபட்டி. ஏப்பா உனக்கு குளிருமேன்னு கேட்டா, குளிரெல்லாம் இடுப்புக்கு மேலதான் சார், இடுப்புக்கு கீழே உயிரே போனாலும் பட்டாபட்டியை கலட்ட மாட்டோம் அப்படின்ட்டு
மேலே ஃபுல்லாக ஷூட்டு அந்த ஜக்கெட்லாம் போட்டுட்டு கீழே ஃபுல்லாக பட்டாபட்டியா எப்படி இருக்கும் அந்த அந்த கெட்டப்பு யோசிச்சு பாருங்க. குளிருக்கு காலில் செருப்பும் இல்லாம நிக்குது ஊர்ல இருக்கிற இல்லை இப்போ சம்மர் தானே, இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு தானே குளிர். இல்லை இப்போ அங்கே சம்மர் சீசன் தான், அங்கே அவ்வளவு தாங்க முடியாத குளிரெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். வயக்காட்டுல கிடக்குற நண்டுல 20 மடங்கு கூட இருக்கே தாத்தா. அமெரிக்கா ராஜ நண்டு செம்மையா சமைக்கிறான், பயங்கர மொரிச்சிக்கிறான். இன்னைக்கு ஒரு புகை எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அமெரிக்காவுல இருந்து சொல்லிட்டாங்க. எல்லா நண்டுல வைக்க முடியாது போலப்பா. மேலாப்ல வைங்க, மேல வைங்க. நண்டு ஒண்ணோட ஒண்ணு இப்படி வைங்க. அந்த காலால இந்த வாயில வச்சு திங்குது. 10 2 12. நீங்க இப்படி பாக்கும்போது அமெரிக்கா ஃபீல் வரல, நம்ம கிராம ஃபீல் தான் வருது. வை 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 வை. மொத நண்டு வச்சிட்டேன். 10 மணி தெரியல. இந்த மாதிரி நண்டு பெருசா இருக்கு. ஏ தாத்தா நீங்க வாங்கி இந்த ஓரம் வைங்க. நீங்க வைங்க. நடுவுல வைங்க தாத்தா, நடுவுல. ஒரு அமுக்கு அமுக்கி விடுங்க. இருக்குது தாத்தா. மீனோட வேதிட்டு இருக்கு. அந்த இருக்காங்க, அவங்க தான் கூட்டி வந்திருக்காங்க. ஜி இப்ப என்னடா சிவப்பு கலர்ல வந்திருக்கு. நண்டு வெந்துட்டா மட்டும் போதும். செட்டப் பண்ணுல இருக்காங்க அதான் 5 பேர். இங்க கரண்ட் எல்லாம் அருமையா இருக்கு. அப்படி வாங்கி வைங்க. அமெரிக்கா கரண்டி அருமையா இருக்கு. பெரிய சைஸ் ஒவ்வொரு ஆளா தூக்குங்க. அழகா இருக்கு. சண்டை போட்டு தட்டல கொண்டாந்துறே. நீ அடிச்சு வச்சிரலாம். அமெரிக்கா தேன் கொசு வருது இங்க. மாறி நீ மாதிரி பாக்குற நேர்ல வச்சுக்க. அதோட எடுப்போம். நான் உடைக்கிறேன் தாத்தா. அதுல அப்புறம் ஒரு ரெண்டு கலர் சதை அதிகமா நான் உடைச்சேன். நல்ல சத நண்டு. ஓ பெருசா இருக்கும் பாக்க. சரிதான்டா பெரிய நண்டு. நண்டு இதை நீ வாங்கி வைக்கிறியா இல்லடா தின்றவா? இது கொழுப்புனே. ஆளுக்கு ஒரு கால் பிடிங்க. இப்படி பார்க்க அவங்க கேரளாவில் இருந்த மாதிரி இப்ப இப்படி ஜூம் பண்ணி இந்த பச்சை பசங்க பார்க்க ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கறி இருக்கும், அதை எடுத்து நம்ம இங்க நானா இங்க போயிருக்கோம். காலே இத்தனை வருது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. கடிச்சு உறிஞ்சினா மசாலா ஏறிடுச்சு. அவ்வளவு பெரிய கம்மாய்க்கு தான் ஏன் அங்கே வச்சு வந்திய? மசாலா இறங்குனா போதும். கடிச்சிருக்கீங்களா நீங்க? கடிச்சுதான் பார்க்கணும் தாத்தா. உங்களுக்கா சாயந்தரம் தாத்தா எவரு இந்தியாவுல முதல் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டாங்க போல இருக்கு. அடுத்த வேலையை பார்ப்போம். பேசிட்டு இருக்காங்க. அம்மியை தூக்கிட்டு தான் போயிருக்காங்க. அமெரிக்கா அம்மி. நான் கூட நினைச்சேன் அமெரிக்காவில் எதுக்கும் அமெரிக்காவில் அம்மிக்கு இங்கிலீஷ்ல பேர் வேற, மம்மி. ஓகே போட்டு நல்லா சமையல் அடுப்பு வேகும்போது வெள்ளக்காரன் கேட்பானா, வாட் இஸ் த பிளசன்ட் ஸ்மெல்? காரம் தாங்க மாட்டேன், செத்துருவ போடாத பக்கம். அங்க கிடைச்சிருக்கு அமெரிக்கா. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். சோம்பு மிளகாய்
உரிச்ச சின்ன வெங்காயம், வேற எதுவும் வேணுமா? ஏதாவது வேணும்னா கேளுங்க. கண்டிப்பா கேட்கிறேன். அண்ணன் பேரு சிவா, தமிழ்நாடு ஃபவுண்டேஷனோட ஆர்கனைசரா இருக்காங்க. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன்ங்கிறது அமெரிக்கால இயங்கிக்கிட்டு ஒரு லாப நோக்கற்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு நம்ம தமிழ்நாட்டுல இயங்கிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெண்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அந்த தமிழ் ஃபவுண்டேஷன்ல ராகுல் இருந்து காந்தி அண்ணன் வந்து பங்கேற்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நம்ம கூட சாப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டாங்க. அமெரிக்கால போய் சமைக்கிறதே எங்களுக்கு ஆசைன்னு சொல்லியிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு வீரா அண்ணன் சிவா அண்ணன் மாதிரி ராகுல் காந்தி அண்ணன் தரப்புல பேசி இந்த பசங்களை அமெரிக்கால கூட்டி கொண்டு சமைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு பொறுப்பெடுத்துட்டு நம்மளுக்கு அமெரிக்கா கூட்டி இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, அமெரிக்கால பல இடத்துல போய் சமைக்க போறோம். ஆஹா, இது அமெரிக்கா சீரிஸ் தான்டா. இன்னும் டிஎன்எஃப் நிறைய பேருக்கு எல்லா அண்ணங்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாசம் நின்று சமைப்பாங்க நினைக்கிறேன். இந்தியாவுல ஏதோ ஒரு டைம்ல ராகுல் காந்தி வந்து சமைச்சாங்க. இப்ப பார்த்தா தாத்தாக்கு பக்கத்துல ஓப்போ யாரு நீங்க ட்ரம்ப் மிலிட்டரி நீ என்ன பண்றீங்க? சமைக்க வந்தியா? செஞ்சாலும் செய்வாங்க. இவ்வளவு தூரம் போனவங்களுக்கு ட்ரம்பை கூட்டி வந்து சோறு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க அப்படின்னு. ஐயா நல்லா காரை தள்ளி போட்டு கொடுங்க, கக்கிஸ்ல 2 நாளைக்கு கிடக்கட்டும். டெக்ஸ் போடுறானா? டெக்ஸ் எங்க சார்பா சேர்த்து ஒரு 4-5 கரண்ட் எள்ளி போடுங்க. வயசுலதான் பெரியவங்க, ஆனா பழகிறதுல அண்ணன் தம்பியா பழகுறாங்க. அரைச்ச மஞ்சள் சாந்து, இந்த ட்ரம்ப் சொன்ன அந்த சதையில தனியா காலை மட்டும் தான் போட்டிருக்காங்க. இவங்க தான் வீடியோவில் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் போய் சமைக்கிறது ஆசை. கல்லுப்பு, கடைசி ஒரு மாசம் சரி நிற்பாங்க. இன்னைக்கு நிறைய வீடியோ வரும். இல்லை, இவங்க ஒரு வாரத்தில் சமைச்சிட்டு வந்தாலும் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் ஒரு மாதத்துக்கு தாங்க. இவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சு டக்குன்னு ஐயா கமான் கமான் என் வீட்டில் வந்து சமைங்க. யாரு சார்? நெப்போலியன். சொல்ல முடியாது. அவரும் அந்த ஃபவுண்டேஷன்ல பெரிய ஆளா இருப்பார். இப்ப அடுத்தது நெப்போலியன் குடும்பத்துக்கே சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர் கூப்பிட்டாலும் ஏன்னா இர்ஃபான் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு பழக்கம். வில்லேஜ் குக்கிங் சேனல்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊர் சாப்பாடு சமைச்சு அவரோட கார்டன்ல போய் சமைப்பாங்க. அங்க ஒரு இது வச்சிருக்காங்க. நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. இல்ல நடக்கும்னு தோணுது. ஏன்னா அமெரிக்காவில் நிறைய இடத்துல சமைக்க போறோம்னாங்க. அவர் தமிழ் ஃபவுண்டேஷன். ஸோ நெப்போலியன் சார் கண்டிப்பா அந்த ஃபவுண்டேஷன்ல எங்கேயாவது இருப்பாரு. இவங்க வந்தது தெரிஞ்சிருந்தா சும்மா இருப்பாரு. அங்க இருக்கிற ஆட்டை பிடிச்சி சமைப்பாங்க. அது இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட்ல நெப்போலியன் சார் வர்றதுக்கு 99.9% சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு நெப்போலியன் சார் கூட வேணாங்க. ட்ரம்ப்பை கூட்டிட்டு வாங்க சார். ட்ரம்ப்புக்கு கோட்டும் பட்டாப்பட்டியும் எப்படி இருக்கும்? சாப்பிடுவோமா? ஆமா, எடுத்து சாப்பாடு ரெடி பண்ணு. அவ்வளவுதானா? அந்த சதைகளை உள்ளுக்கு போட்டாங்க போல. தனியா மட்டன் வந்து வந்துருக்கு. மட்டனும் நண்டு இவ்வளவு பெருசா இருக்கு. இருட்டாவது லைட்டா. ஐயோ ஐயனார் வயிற்றுக்கலாம். எவ்வளவு சதை. பெரிய நண்டு ஈஸியா இருக்கு எடுக்கிறதுக்கு. பெருசு நண்டு அதான் உடைக்க குத்தி குத்தி உடைச்சு போடுங்க. நீ சமைச்சாங்க. வா, நூறு நூறு வருதுங்க. தேங்க்யூ. ஆஹா, வந்துருக்காங்க. இவ்வளவு பேரா? அந்த இதுல இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நம்ம தமிழ் மக்கள். நம்ம ஊர்ல நம்ம சின்ன சின்ன நண்டு பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா அமெரிக்கா வந்து அமெரிக்கா நண்டை நல்ல முரட்டு நண்டை நம்ம ஊர் முறைப்படி நாட்டுச்சுக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பட்டை மிளகா போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்கு. அது நம்ம ஸ்டைல்ல ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சோறு போட்டு பெரட்டி இந்த நண்டை சாப்பிடும்போது, நண்டை கடிக்கும் போது நண்டு ஃபுல்லாவே கறி தான். வாய் ஃபுல்லா கறியோட சாப்பாடு. இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம மக்களே சொல்லுவாங்க. கிராமத்து முறை சமையலை வந்து அமெரிக்காவில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
சுவை அருமையாக இருந்துச்சு. நண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கறி குழம்பு கூட சாப்பிடும்போது இன்னும் இவங்களுக்கு நல்லா இருக்கு எப்படியும். இந்த ஊரில் ஒரு பாப்சின்னு ஒரு ஃபேமஸான கிராப் இடம் பண்ணுறாங்க. ஊரை மிஸ் பண்ணவங்க மேலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் இது கிட்டே வர முடியாதுங்க. கறி குழம்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊர் மாதிரி அதை விட ரொம்ப அருமையா இருந்தது. அது அமெரிக்கா சாரையில் உட்காந்து சாப்பிட்டு இவ்வளோ நாளாக யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நேரில் சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. சூப்பராக இருக்கு. எல்லாம் எடுத்துட்டாங்க. நண்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததா? அவர் நக்கல் பண்றாங்க. மொத்த நண்டு இங்கே தான் இருக்குன்னு. ஏன்டா கத்திரிக்க இவ்வளவு வருஷம் ஆச்சு இல்ல, நீ அறுத்துக்கிட்டு இருக்க. நான் கூட பார்த்தேன் அமெரிக்காவுக்கு போனதுல இவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. நல்ல பெருசு. நீங்க சொன்னது நிஜமாக போகுது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஐயா, இஃப் சான்ஸ் கிடைச்சா சான் பிரான்சிஸ்கோ போய் அங்கேருந்து சமைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர். ஆஹா, பார்த்தா ஒயிட் பில்டிங்க்கு முன்னாடி ட்ரம்ப் பட்டாபட்டியோட இவ்வளோ நின்று தாத்தா சொல்கிறானா, கிண்டுடா வெய் வெய் மை ஓல்ட் மேன். அப்போ நீ யாரு? அதான் ஐ ஆம் ஓல்ட் மேன். நீ யாரு? கிண்டு 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 கிண்டு. ஆஹா, அதுலயே அந்த வெங்கல சிலையை தாத்தா விளக்க போனாரு. அதான் நல்லா இருக்கு. சொல்ல அதை நம்மகிட்ட கொடுத்தா நம்ம விலைக்கு கொடுத்துட்டு போகலாம். எவ்வளோ நாள் ஆயிரம் போது. தாத்தா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இவ்வளவுதான் நீங்க ஒத்த கையால பேசல, கிட்ட போனா தெரியும் எனக்கு இதான் தண்ணி இருக்கு. ஐயோ ஐயோ எங்க நல்லா இருக்குங்க. நான் வந்து நல்லா இருந்தது. ஒரு வீடியோவில் சர்ப்ரைஸ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். நாங்கள் போகிறோம், அது நாங்கள் ரெடி ஆகிறோம் பாருங்க, ஃப்ளைட்டை பிடிக்கிறோம் பாருங்கிறதெல்லாம் வந்து vlog சேனல் பண்ணுற வேலை. இல்ல இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் கூட இல்லை அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சும் அது ஒரு vlog ஸ்டைலாக மாற்றாமல் இந்த சேனல் இப்படி தானே அது அப்படியே இருக்கு. அமெரிக்காவுக்கு போயிட்டோமே சும்மா சவுண்ட் எல்லாம் வேற மாதிரி போடுவாங்கன்னு பார்த்தா நாங்கள் உள்ளூருக்குள்ளே போட்டது கிடையாது, வெளியூர்ல ஏன் போடுறோம். நல்லா இருக்கு. பார்ப்போம். அடுத்து நெப்போலியன் சார் கண்டிப்பாக வருவார். நம்ம ஊரில் இருந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் வந்திருக்காங்க. அவர் இருக்கிற ஊருக்கு பேர் என்ன, டெனசியா ஏதோ ஒரு பேர். எனக்கு அமெரிக்காலாம் நம்ம எப்போ போகும்போது தெரியல. போனால் கென்டக்கிங்கிற ஊருக்கு போய் அந்த ஃபஸ்ட்டு கேஎஃப்சியோட ஃபஸ்ட்டு கடை இருக்குல்ல, அதை இன்னும் அந்த பழங்காலத்து முறையில் அப்படியே வச்சுருக்காங்க. வேர்ல்டு வைடு கேஎஃப்சி இவ்வளவு கோடி கடைகள் இருந்தும் அவங்க அந்த கென்டக்கி கிராமத்தில் ஆரம்பித்த அந்த முதல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே போய் ஏதாவது வாங்கி திங்கணும்னு ஆசை. அந்த கென்டக்கி ஊருக்கு போகணுன்னு ஆசை. ஏன்னா நாங்களாம் கேஎஃப்சியோட பெரிய ஃபேன். பார்ப்போம். இப்போ இவங்கெல்லாம் போகும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த இருக்குடா அமெரிக்கா, அது ஈஸியாக நமக்கு எல்லாரும் போகலாங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அமெரிக்கா போகிறீங்க கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி போங்கன்னு. அதெல்லாம் காதில் வாங்காமல் பட்டாபட்டினா பட்டாபட்டி தான். இல்லை வரும்போது அப்படி வந்திருப்பாங்க. பட் மக்களுக்கு வீடியோவில் காட்டும்போது தானே ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக பண்ணு, இவ்வளோ மில்லியன் பீப்புள் பார்ப்பாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எத்தனை மில்லியன் பார்த்தாலும் பட்டாபட்டி தான். அயன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் ஆளுக்கு 2. நல்லா இருக்கு. அது அந்த ஜீப்ல ஏத்திட்டு வந்தாங்க 5 பேர் கரண்டி. நல்லா இருந்தது. எங்க போனாலும் ஃபன் பண்றாங்க சார். நைஸ், வெரி நைஸ். நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.